மகா உன்னதங்களில் வாசமாயிருக்கிற ஜீவனுள்ள மெய்யான தேவனே, உம்மை போல் வேறொரு தேவன் இல்லை ஆண்டவரே. நீர் ஒருவரே தேவன். சகலத்தையும் ஆண்டவரே சர்வ ஞானத்தை கொண்டும் உம்முடைய ஆண்டவரே உன்னதமான மகிமையை கொண்டும் நீர் ஆட்சி செய்கிறவராக இருக்கிறீர். தேவா, உமக்குன்பாக அடியேன் தாழ்த்தி வருகிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, எல்லா புகழுக்கும் மகிமைக்கும் மேன்மைக்கும் நீர் மாத்திரமே பாத்திரமானவர் ஆண்டவரே. கர்த்தாவே, தூசியும் குப்பையும் ஒரு பாவ தன்மையுள்ள ஒரு மனுஷன் ஆண்டவரே. கர்த்தாவே, நிர்பந்தமான மனுஷன் நான். கர்த்தாவே, பாவம்ங்கிற தன்மையுள்ளவன் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால் பரிசுத்தமாக்கப்படுகிற ஸ்லாக்கியத்தை நீராண்டு ஏற்படுத்தி கொடுத்திருக்க நிமித்தமே அல்லாமல் ஆண்டவரே, என்னை குறித்து நான் சொல்வதற்கு ஒன்றுமில்லை ஆண்டவரே. நான் பாவத்தன்மை உள்ளவன். விரும்புகிற நன்மை செய்யாமல் விரும்பாத தீமை செய்யக்கூடிய போராடுகிற ஒரு மனுஷன் நான் ஆண்டவரே. நமக்கு தெரியாததல்ல தாப்பனே. நிர்பந்தமான மனுஷன் நான் ஆண்டவரே. நான் முற்றிலும் நிர்பந்தமானவர் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். உம்முடைய கிருபை என்னை தாங்கவில்லை என்றால் ஆண்டவரே, நான் அழிந்து விடுவேன் என்பது உண்மை. ஆண்டவரே, கர்த்தாவே, உம்முடைய கிருபை என்னை பலப்படுத்தவில்லை என்றால் உம்முடைய கிருபை என்னை ஆண்டவரே கர்த்தாவே, இந்த பாவியாக என்னையும் கூட விதமான அகால பாதாளத்திலிருந்து மீட்டுக் கொள்ளவில்லை என்றால் ஆண்டவரே, நான் அதமாய் போயிடுவேன். தேவா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஏழை பாவிக்கு நீங்க காண்பிக்கிற கிருபை எவ்வளோ அதிகம் ஆண்டவரே. ஆண்டவரே, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அவர்களில் பிரதான பாவி நான் என்பது எவ்வளோ உண்மை ஆண்டவரே. தேவா, என்னுடைய பாவத்தன்மை உள்ளாகவே இருக்கிறதே நான் மறந்து விட முடியாத தாப்பனே. ஆண்டவரே, நான் என்னை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டுமானால் என்னுடைய பலவீனங்களை குறித்தும் என்னுடைய அறிவீனங்களை குறித்துமே மேன்மை பாராட்ட முடியும். என்னில் நன்மை வாசமாயிருப்பதில் என்று அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஏதாவது நன்மை இருக்குமானால் அது கிருபையின் செயல்பாடு இல்லாமல் வேறென்றில்லை ஆண்டவரே. தேவா, ஏழைக்கு எவ்வளோ நீர் இறங்கி இருக்கிறீர் கர்த்தாவே. தாழ்த்தி வருகிறேன் தாப்பனே. ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை குறித்தும் பலவீனங்களை குறித்தும் அறிவீனங்களை குறித்தும் மதியனங்களை குறித்தும் நிர்பந்தத்தை குறித்தும் மேன்மை பாராட்ட தவிர எனக்கு வேற ஒன்றுமே தெரியாது தாப்பனே. ஆண்டவரே, ஆண்டவரிடத்தில் ஒன்றுமில்லையே தாப்பனே, ஒன்றுமில்லையடா. எல்லாம் நம்முடைய கிருபை. இதாகவே நம்முடைய கிருபையை மாத்திரமே சார்ந்து வாழும்படியாக என்னை வைத்திருக்க காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் எந்த விதத்திலும் பெருமை அடையவோ மேன்மை பாராட்டவோ என்னில்லை ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, ஒன்றுமில்லாமல் ஒரு பாவி, ஒரு நிர்பந்தமான மனுஷன் என்று நீர் ஆண்டவரே உள்ளூர அந்த காரியத்தை இருக்குது தாப்பனே. ஆமாம், ஆதாம் ஏவாளின் மூலமாக நான் சுதந்திரித்துக் கொண்ட காரியங்கள் எங்கேயும் போகல ஆண்டவரே. அவைகள் உள்ள இருக்கிற தாப்பனே. ஆனால் ஆண்டவரே, உம்முடைய கிருபை அடியனை மேற்கொண்டதற்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை அடியனை மேற்கொண்டது நிமித்தமாக தாப்பனே நான் இன்றைக்கு பிழைத்திருக்கிறேன். வேறொன்றுமே இல்லை ஆண்டவரே, வேறொன்றுமே இல்லை தாப்பனே. ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால மாத்திரமே நான் பிழைக்க முடியும் அறிந்திருக்கிறேன். கிருபையின் மூலமாக மாத்திரமே நான் வாழ முடியும் என்று அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. கிருபையின் மூலமாக மாத்திரமே ஆண்டவரே எல்லாம் எனக்கு சிறப்பான காரியங்களை கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரே. என்னை ஒரு நீதிமான் என்று அழைக்கிறேன் ஆண்டவரே. பாவியை நீதிமானாக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறத எவ்வளோ உண்மை ஆண்டவரே. இந்த கிருபையினாலே மாத்திரமே என்னை நீதிமான் என்ற ஸ்தானத்தில் நிலைநிறுத்திருக்கிறேன் தாப்பனே. ஸ்தோத்திரம் தேவா. தேவா, இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய சிலாக்கியம், எவ்வளோ பெரிய சிலாக்கியம் ஆண்டவரே கர்த்தாவே. இது எவ்வளோ பெரிய மேன்மை ஆண்டவரே. தேவா, தேவா ஆண்டவரே, பாவியாக மேல் கிருபையாயிரும், பாவியாக மேல் கிருபையாயிரும் என்று சொல்வதை தவிர எனக்கு வேற மேலான ஆண்டவரே ஜெபம் எதுவாக இருக்கக்கூடும். நிர்பந்தமான மனுஷன் நான். யார் என்னை விடுதலையாக்கக்கூடும் ஆண்டவரே? என்னுடைய பாவத்தினால அழிந்து நாசமாய் கொண்டிருந்த வேளையில் ஆண்டவரை சந்தித்தீர் தாப்பனே. உளையான சேற்று என்னை தூக்கி எடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. நான் எவ்வளோ ஒரு மோசமானவன் என்பது உமக்கு தெரியும் ஆண்டவரே. ஆண்டவரே, எவ்வளோ படுபாதாளத்தில் நான் ஆண்டவரை தவித்து கொண்டது என்பது உமக்கு தெரியும், எனக்கு தெரியும். என்னை பாவமானது நசுக்கி அழித்து சின்னாபன்னமாக்கி கொண்டதான் சிதறி போக பண்ணிட்டு நிலைத்திருப்பேன் என்ற நம்பிக்கை இல்லாத நிலையில தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன்.
ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய கரத்தை நீட்டினீரே. தேவா தேவா, இன்றைக்கும் ஆண்டவரே உடைய கிருபை என்னை தாங்கவில்லை என்றால் அந்த அகோர பசி கொண்டிருக்கிற அந்த பழைய மனுஷன் மேலே எழுந்துரும் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை கத்தாவே கத்தாவே நிச்சயமாக பார்க்கும் பொழுது தாப்பனே, நான் எவ்வளோ ஒரு படு பாதாளத்தில் இருந்திருக்கிறேன், எவ்வளோ ஒரு படுபாவி என்பதை ஆண்டவரை எண்ணி பார்க்கிறேன் தாப்பனே. வேற ஒன்றுமே எனக்கு தெரியாது. மேன்மை பாராட்டு இடத்துல ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. தேவா, மேன்மை பாராட்டு இடத்துல ஒன்றும் இல்லை ஆண்டவரே. ஐயோ தாப்பனே, நான் முற்றுமாக அருகதையற்றவன், தகுதியற்றவன். ஆண்டவரே, உம்முடைய கிருபை குறித்து நான் ஆண்டவரே தேவா ஒரு நாளும் ஒரு நேரத்திலும் மேன்மை பாராட்டும் நன்றி உள்ளவனாய் வாழவே விரும்புகிறேன். ஆண்டவரே, நான் நன்றியுள்ள ஒரு மனுஷனாய் வாழ விரும்புகிறேன். நன்றியுள்ள ஒரு நாயாக நான் இருக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே, ஒரு நாய் தன் எஜமானனுக்கு எவ்வளோ நன்றியாக இருக்கிற தாப்பனே, எவ்வளோ நன்றி உள்ள ஆண்டவரே. ஒரு பிராணி ஆண்டவரே ஒரு நன்றி உள்ள நாயை போல என்னை மாற்றும், நன்றியுள்ள ஒரு நாயை போல என்னை மாற்றும் ஆண்டவரே. அதுதான் எனக்கு தேவை ஆண்டவரே, அதுதான் எனக்கு தேவை. நன்றியுள்ள ஒரு நாயை போல நான் ஆண்டவரே காணப்பட வேண்டும். தேவா தேவா, வேறொன்றும் இல்லை ஆண்டவரே, ஒன்றும் இல்லை தாப்பனே. கத்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவா தேவா ஆண்டவரே கத்தாவே, எவ்வளோ பெரிய ஆண்டவரே இந்த கிரயத்தை நீர் ஆண்டவரே சம்பாதித்த அந்த காரியம் என்பது ஒரு பாவிக்கு, ஒரு நீசனுக்கு, நன்றியில்லாத ஒரு மிருகத்துக்கு ஆண்டவரே கத்தாவே நீர் இவ்வளவு நன்மைகளை செய்கிறீர், இவ்வளவு நன்மைகளை செய்கிறீர். ஆமாம் ஆண்டவரே, எத்தனை நன்மைகள் ஆண்டவரே. உலகம் கொடுக்கூடாத சமாதானத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவரே. ஆமா தாப்பனே, உண்மையாலுமே இது ஈவு தாப்பனே, இட்ஸ் எ கிஃப்ட் ஆண்டவரே கத்தாவே. உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானம் இடத்துல இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அதை உடைய பிள்ளைகளுக்கு தாராளமாய் கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானம் ஆண்டவரே தேவா, உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானம் தேவா, இது எங்க நான் பெற்றுக்கொள்ள முடியும்? சமாதானமற்ற அலைந்து தெரிந்த காலத்துல ஆண்டவரே ஆண்டவரே உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அடியனை ஆண்டவரே நீர் இழுத்துக் கொண்டீர் ஆண்டவரே. தேவா, ஒருவன் பிதாவானவர் ஒருவனை இழுத்துக்கொள்ளாவிட்டால் நடத்தல வரமாட்டான். எவ்வளவு உண்மை ஆண்டவரே. தேவா, ஒரு மனிதனுடைய நிலை எவ்வளவு பயங்கரமானது ஆண்டவரே. இந்த பாவ தன்மை அவனை ஆட்டி படைக்கிறது. ஆனால் அதனால அவன் விளங்கிக் கொள்ள முடியலையே, அதை அவனால் விளங்கிக் கொள்ள முடியலையே ஆண்டவரே. ஆண்டவரே, அவனுடைய ஆண்டவரே தான் நல்லவன் என்றும் மற்றவர்களிடம் மேலான் என்று சொல்லி அவன் அழிந்து கொண்டிருக்கிறான் ஆண்டவரே, அழிந்து கொண்டிருக்கிறானே. இந்த உலகத்து மனுஷ ஆண்டவரே தன்னுடைய பாவத்தன்மையை உணராததுனால பிசாசுடைய குணம் பெருமை அவனை ஆட்டி படைக்கிறது ஆண்டவர். பெருமை ஐயோ அநேகரை ஆட்டி படைத்து அழித்து கொண்டிருக்கிறது ஆண்டவர். அவர் ஒண்ணுமே சொல்ல முடியாது. It destroys their soul. It destroys their fellowship with God. தேவனோடு கூட கொண்டிருக்கிற அந்த உறவை ஆண்டவரை அழித்து போடுகிறதே தாப்பனே. பெருமையுள்ளவனை தூரத்திற்கு அறிகிறீர் கத்தாவே. ஐயோ ஆண்டவரே, ஒரு காலம் ஆண்டவர் இந்த பழைய மனுஷனுக்குரிய பெருமையனை ஆட்கொள்ள வேண்டாம். தேவா தேவா, நான் யார் என்பதை மறந்து விட வேண்டாம். நான் யார் என்பதை ஒரு நாளும் நான் மறந்துடக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, கிருபினால மீட்கப்பட்ட ஒரு படுபாவி, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார். அவர்களில் பிரதான பாவி நான், படுபாவி ஆண்டவர். ஐயோ ஆண்டவரே, இந்த பாவம் அங்கிருந்து விழுந்து போன மனிதனுடைய வீழ்ச்சி என்பது பயங்கரமானது ஆண்டவரே. வீழ்ந்து போற ஒரு மனிதன் ஆண்டவரே மிருகத்தை விட ஆண்டவரே கேடு கட்டவன் என்பது எவ்வளவு உண்மை. மிருகத்தில் கூட ஆண்டவர் இவ்வளவு சூதுவாது இல்லை, இவ்வளவு ஆண்டவரே கொடூரமான ஆண்டவரே கத்தாவே காரியங்கள் இல்லை தாப்பனே. ஆண்டவர் எல்லாவற்றை பார்க்கும் இருதயம் துருக்கும் மகா கெடுதலமா இருக்கார். இதை அறியத்தக்கவன் யார்? ஆண்டவரே ஆண்டவரே, எவ்வளவு ஒரு பொல்லாத இருதயம் ஆண்டவரே இது. ஆண்டவரே, இது தாவே பொல்லாத இருதயம் இந்த ஆத்துமா ஆண்டவரே அழிவின் பாதையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறதை அறியாமல் வாழ்ந்தவன். ஐயோ ஆண்டவரே, எவ்வளவு நன்மைகள் இடத்துல எவ்வளவு கிருபை இருக்கு. எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இடத்துல விடுதலையும் சமாதானமும் உண்டு ஆண்டவரே.
எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இடத்துல விடுதலை சமாதானம் இருக்குதே. ஆண்டவரே ஆண்டவரே, அநேகரை இழுத்துக்கொள்ளும் ஐயா. தேவா நீர் இழுத்துக்கொள்ளும். எவ்வளோ பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே சத்தியத்தை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே இந்த பெருமை ஆட்கொள்கிறதே, பெருமையானது அழித்து கொண்டிருக்கிறது. பெருமையானது தேவனுக்கு அவர்களுக்கு இருக்கிற உறவை ஆண்டவரை எவ்வளவாக பாதிக்கிறது தாப்பனே. பெருமைக்காரனை நீர் தூரத்துக்கு அறிகிறீர் ஆண்டவரே. கிட்ட வருவதற்கு வாய்ப்பே இல்லை தாப்பனே. ஆண்டவரே ஆண்டவரே, அவன் தேவனுக்கு பக்கமாக வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. பெருமை ஒரு மனிதனை எவ்வளவு தூரம் ஆண்டவருக்கு தூரமா நிறுத்த முடியுமோ அவளுக்கு நிறுத்தி விடுகிறது தாப்பனே. ஐயோ ஆண்டவரே, எவ்வளோ தூரத்துக்கு அவன் ஆண்டவரை நிறுத்தப்பட முடியுமோ அந்த அளவுக்கு தேவனை விட்டு தூர அவனை நிறுத்தி விடுகிறது. கிட்ட வராது என்று சொல்லுகிற அந்த ஆண்டவரே நிலைக்குள்ள அவன் போகிறது நிமித்தமாக அவன் சமாதானம் இல்லை ஆண்டவரே, சந்தோஷம் இல்லை, இளைப்பாறுதல் இல்லை ஆண்டவரே. வருத்தப்பட்டு பாரஞ்ச மக்களே, நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறீர் ஆண்டவரே. ஐயோ, இன்றைக்கு எத்தனை மக்கள் ஆண்டவரே சத்தியத்தை அறிந்திருக்கிறோம் என்று சொன்னாலும் இளைப்பாறுதல் இல்லை ஆண்டவரே, இளைப்பாறுதல் இல்லை ஆண்டவரே. அவர்கள் ஆண்டவரை உண்மை விசுவாசிக்க முடியல. உண்மையாலுமே அதுதான் காரணம். உடைய விசுவாசிப்பார்களானால் அவருடைய எல்லா பாரங்களையும் இடத்துல கொண்டு வந்து நம்பிக்கையோட ஆண்டவரே கொடுத்து விடுவார்கள் தாப்பனே. ஆண்டவரே, எவ்வளோ ஒரு நிர்பந்தமான நிலை ஆண்டவரே. ஐயோ, சத்தியத்தை அறிந்தவர்களுடைய நிலை இன்னும் பயங்கரம். சத்தியத்தை அறிந்தும் அதனுடைய பலனை அனுபவிக்க முடியலையே ஆண்டவரே. எவ்வளவாக இதயத்தை பாதிக்காத சத்தியம் ஆண்டவரே, அது ஒன்றுமில்லை, பிரயோஜனம் இல்லை. இதயத்தை பாதிக்காத சத்தியத்தை இன்றைக்கு ஆண்டவரே அநேகர் போதிக்கிறார்கள், பிரசங்கிக்கிறார்கள். அதனில் ஆண்டவரே அவர்கள் கத்தாவே அதில் நடக்கிறாங்க. ஆனால் அது பொய்க்கால்கள் போல் அது எப்படிலாம் தடுமாறி விடும் ஆண்டவரே. ஏன்னா அந்த உள்ளான அந்த மனுஷன், அந்த பாவ கேடுள்ள மனுஷன் சரியாக டீல் பண்ணலைன்னா he must be dealt thoroughly. அட்டி கொடுத்து அவனை கீழே வீழ்த்தலைன்னா ஆண்டவரே அவன் உயிரோடு நிற்பான், பலசாலியாக நிற்பான் ஆண்டவரே. அவன் பலசாலியாக தான் நிற்பான். அவனை அடிச்சு நொறுக்கி கீழே ஆண்டவரை அமுத்தலைன்னா அவன் ஐயோ ஆண்டவரே, இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில் அவன் பலசாலியாக இருக்கிறான். இஸ் ஸோ ஸ்ட்ராங்கர், இஸ் ஸோ ஸ்ட்ராங்கர். ஆகவே எவ்வளோ சீக்கிரம் ஆண்டவரே இந்த பெருமைங்கிறது வெளியே வந்துடுது. ஆவிக்குரிய பெருமை பிசாசனுடைய பயங்கர கொடூர பாவத்தில் அது கொடூரமான பாவம். ஆவிக்குரிய பெருமையை போல ஆண்டவரே இந்த உலகத்தில் கொடூரமான பாவம் எதுவுமே இல்லையே. ஆனால் இன்றைக்கு அநேகர் அதில் சிக்குண்டு இருக்கிறாங்க ஆண்டவரே, சிக்குண்டு மாட்டிக்கொண்டு அலைகிறாங்க ஆண்டவரே. வெளியே பார்த்தா உயிருள்ளவன் என்று பெயர் பெற்ற செத்தவனா இருக்கிறான். கிரிகள் செத்து போயிருக்கு. ஒரே செத்து போன ஒரு மனுஷனா தான் அவன் உலாவுகிறான். வெளியே ஒரு தோற்றம், உள்ள ஒரு நிலை. வெளியே ஒரு ஆண்டவரே காட்சியை காமிக்கிறான், உள்ள அவன் செத்து போன மனுஷன். தேவா மன்னியும். எத்தனை பேருடைய நிலை ஆண்டவர், பரிதாபமான நிலை. தேவா, இந்த உன்னதமான சத்தியத்துக்காய் ஸ்தோத்திரம், இந்த உன்னதமான சத்தியத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சத்தியத்தையும் அறிவுகள் சத்தியங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிற இந்த சத்தியமே அவளுக்கு ஆண்டவரே கத்தாவே பாதகமாக போயிடுதே. அவங்களுக்கு இந்த சத்தியமே பாதகமாக போயிடுதோ. ஒருவேளை இந்த சத்தியத்தை அறியாமல் இருந்தால் கூட அவன் இன்னும் பெட்டராக இருப்பான்னு தெரியல ஆண்டவரே. மூளையில் அறிஞ்ச சத்தியம் முரட்டு மனுஷனா மாற்றுது ஆண்டவரே. மூளையில் அறிஞ்ச சத்தியம் அவனை மூடனா மாற்றிடுது. உள்ளே போக மாட்டாங்க ஆண்டவரே. சத்தியம் உள்ளே போகலை. இருதயத்தில் சத்தியம் போகாதனால ஆண்டவரே அவன் தலைவிரித்து ஆடுகிறான், தலை கனம் பிடிச்சி ஆடுகிறான். ஆண்டவரே கத்தாவே, என்ன ஒரு பரிதாப நிலையா இருக்கே ஆண்டவரே. இந்த மாற்ற மாட்டீரா ஆண்டவரே. முதல்ல இந்த கிறிஸ்தவ மக்கள் என்று சொல்லுகிற எங்களில் மாற்றத்தை வேணும் கத்தாவே. லார்ட் காட், பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என்ன நான் ஆண்டவரே சரியாய் கையாள தெரியாத ஒரு மூடனாக நான் இருக்க வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவரே, என்ன நான் சரியான ஒரு ஆவிக்குரிய நிலையில நிறுத்தக்கூடாத நிலை வாழ்ந்து கொண்டிருப்பேன் நானா ஆண்டவரே கத்தாவே. நான் எவ்வளோ ஒரு பெரிய இடரல் விளைவிக்க முடியும். What a dangerous fellow I am. ஆமாம் ஆண்டவரே,
ஆண்டவரே கர்த்தாவே, என்னை பார்க்கிறவர்கள் உண்மை ஆண்டவரே மகிமைப்படுத்த முடியல. ஆண்டவரே, என்னை பார்க்கிறவர்கள் ஆண்டவரே என்னை விட்டு ஓட பார்க்குறாங்க. ரிஃபார்ம்டுன்னா இன்னைக்கு ஓடுறேன்றாங்க ஆண்டவரே. சத்தியம் எவ்வளோ விதமான ஒரு சத்தியம். ஆனால் ஆண்டவரே, அந்த பெயரை தரித்து கொண்டிருக்கிற நாங்கள் ஆண்டவரே சரியா இல்லை தாப்பனே, சரியா இல்லை ஆண்டவரே, சரியா இல்லை. அதனால சத்தியம் தூஷிக்கப்படுகிறது. எந்த சத்தியம் உன்னதமான ஒரு சத்தியமா இருக்குதோ அதே சத்தியம் தூஷிக்கப்படுகிறது. எங்களால் தூஷிக்கப்படுது. ஆண்டவரே மன்னியும், எங்களால் இது தூஷிக்கப்படுகிறதே, ஐயோ மன்னிய மாட்டோம். இதுல பெரிய ஒரு மாற்றம், ஒரு ரெவல்யூஷனரி சேஞ்ச் வேணும் ஆண்டவரே. ஆண்டவரே ஒரு நாளும் நான் மறந்து போகக்கூடாத ஒரு காரியம். ஆண்டவரே, என்னில் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது என்று சொல்லி அங்கலாய்க்கிற பவுலை போல நானும் கதற வேண்டியதாக இருக்கு. ஆனா ஆண்டவரே கர்த்தாவே, என்ன ஒரு அருமையான காரியம், என்ன ஒரு அருமையான மீட்பாண்டவரே. நான் அப்படி இருந்தாலும் ஆண்டவரே, நான் அப்படி வாழ்ந்தாலும் கூட தேவா தேவா, என்னுடைய வாழ்க்கையானது எப்படியாக ஆண்டவரே மாறி போன ஒன்றாக இருக்கிறதே. தேவா, நீர் கிருபை ஆயிரம் ஆண்டவரே, நீர் இரக்கமாயிரம் கர்த்தாவே, நீர் தயவு கூர்ந்து வழி நடத்துமையா ஆண்டவரே. உம்முடைய ஒத்தாசை அடியனுக்கு தந்தரலும் தாப்பனே. ஆண்டவரே உதவி செய்யும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் தேவன் ஆண்டவரே கர்த்தாவே, எவ்வளோ பெரிய மீட்பு ஆண்டவரே. நான் கிருபையில மேன்மை பாராட்ட முடியுமே ஒழிய வேற எதுனாலும் முடியாது தாப்பனே. ஆண்டவரே, கிருபையை குறித்து அல்லாமல் வேற எதை குறித்து நான் மேன்மை பாராட்ட முடியாதுங்கிறது எவ்வளவு உண்மை ஆண்டவரே, எவ்வளவு உண்மை தாப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி ஆவியின்படி நடக்கிற ஆக்கினை தீர்ப்பில்லை. ஆண்டவரே, இயேசுவின் பிரமாணம் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பதின் பிரமாணத்தின்று விடுதலை ஆக்கிற்றே. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம். இந்த விடுதலை காசு ஒரு பக்கம் உண்மைதான் ஆண்டவரே. நான் பழைய மனுஷன், சாகலை, அவன் உயிரோடு தான் இருக்கிறான். ஆனா அவன் அடிச்சு நொறுக்கி கீழே தீழப்பட்டிருக்கான். ஏன்னா இந்த ஆவியின் பிரமாணம், ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கியிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தேவா, என்னை நீர் விடுதலை ஆக்கியிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். என்னை மீட்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. இவ்வளோ பெரிய ஒரு மீட்பு ஆண்டவரே. ஐயோ, என்னுடைய வாழ்க்கையில இந்த உளையான சேற்றிருந்து நீங்க என்னை தூக்கி எடுக்காம இருந்திருந்தா ஒரு வேசிக்கள்ளனாக ஆண்டவரே நான் போயிருப்பேன். ஐயோ பயங்கரம் ஆண்டவரே. என் பாவம் என்னை அழித்திருக்கும். நான் ஒரு மிருகத்தை போல வாழ்ந்திருப்பேன். ஐயோ ஆண்டவரே, அதுவே எனக்கு போதும். நான் வாழ்நாள் முழுவதும் நமக்கு நன்றியாய் வாழணும் ஆண்டவரே. அதுவே எனக்கு போதும் ஆண்டவரே. நான் வாழ்நாள் முழுவதும் நம்முடைய பாதத்துல கொடுத்த விடுதலையை ஆண்டவரை எண்ணி பார்த்து நான் வாழணும். இல்லைன்னா ஐயோ, நான் எவ்வளோ ஒரு பெரிய ஒரு அடிமையா இருந்ததை நான் எண்ணி பார்க்கிறேன் ஆண்டவரே. ஐயோ, எப்படி என்னை அழித்து கொண்டிருந்ததை நான் எண்ணி திரும்பி பார்க்கும் பொழுது ஆண்டவரே, was completely rotten. எப்படி ஆண்டவரே இந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரே இந்த ஒரு விடுதலையை கொடுக்கறதுன்னா அது தேவ வல்லமையன்றி வேற ஒன்றுமே இல்லை என்பதை நிச்சயமாக நான் சொல்லுவேன். நான் அப்படி ஒரு ஆண்டவரே, ஒரு சைக்கோ போல ஆண்டவரே, சைக்கோ தான் நான். ஆமாண்டவரே, அப்படி இருந்த ஒரு மனுஷன் தான் நான். ஒருவேளை யாருக்கும் தெரியாதானே, எனக்கு தெரியும். ஐயோ ஆண்டவரே, எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு மனுஷன். உள்ள வேற வெளியே வேற வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலங்களையெல்லாம் எண்ணி பார்க்கும் பொழுது ஆண்டவரே, தேவா இரட்டை மனுஷனை போல தான் நான் வாழ்ந்துட்டேன். இரட்டை மனுஷனை போல தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். உண்மைதான். வெளியே பார்க்கும்போது நல்ல ஒரு தோற்றம். நான் உள்ள ரகசியமான வாழ்க்கையின் பாவங்கள் எல்லாம் ஆண்டவரே கொடூரமானது தாப்பனே. தேவா என்ன ஒரு கொடூரத்தில் தன்னை மாற்றி இருக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவர். இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினால் வேற எதனாலும் இல்லை ஆண்டவரே, நான் இப்படி இருக்கிறேன், அதனுடைய கிருபையால். நான் ஒரு மனுஷனா இருக்கேன்னாவே அது கிருபை தான் ஆண்டவரே. நான் ஒரு மனுஷனா இருக்கிறேன்னு சொன்னாலே அது கிருபையே இல்லாமல் வேற இல்லை தாப்பனே. ஆமாண்டவரே, நான் ஒரு மனுஷனா இருக்கிறேன்னு சொன்னா கூட தேவா அது உடைய கிருபையே இல்லாமல் வேற ஒன்றும் இல்லையா ஆண்டவரே. அது சுத்தமா உடைய கிருபை ஆண்டவரே, சுத்தமா உடைய கிருபை.
ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றியோடு உங்களை துதிக்கிறேன், நன்றியோடு உங்களை போற்றுகிறேன், நன்றியோடு உங்களை வணங்குகிறேன் ஆண்டவரே. அன்பின் ஆண்டவரே, அன்பின் ஆண்டவரே, எவ்வளவு பெரிய தேவன் தாப்பனே. இந்த வேதத்துக்காக ஸ்தோத்திரம், இந்த வேதத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த வேதத்துக்காக ஸ்தோத்திரம். ஐயோ ஆண்டவரே கர்த்தாவே, எனக்கு கொடுத்திருக்கிற இந்த உடைய சத்திய வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். இடத்துல நித்திய ஜீவ வசனங்கள் உண்டே ஆண்டவரே. இன்றைக்கு வேத சத்தியம் விலை மதிக்கப்படலையே தேவா, தேவா. சத்தியம் புறக்கணிக்கப்பட்ட நிலை போய்கொண்டிருக்கிற கிறிஸ்தவம் ஆண்டவரே எவ்வளவு படுபாதாளத்துக்குள்ள போயிட்டு இருக்கு ஆண்டவரே. ஐயோ, சத்தியம் இல்லாத ஒரு கிறிஸ்தவம் அது கிறிஸ்தவமே இல்லையே. ஒளியின் வேடம் தரித்து சாத்தான் எத்தனை திரள் கூட்டமான மக்களை வஞ்சிக்கிறான். ஆண்டவரே, இந்த வேதத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த வேத புத்தகம் என் கண்களை திறக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நான் யார் என்று முதலாவது என்னை விளங்க பண்ணது தாப்பனே. இதென்ன ஆண்டவரே, நானும் கூட ஐயோ இந்த பரிசேயனை போலத்தானே ஆண்டவரே பெட்டர் தான் யூன்னு நினைச்சுக்கிட்டு வாழ்ந்து ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் முற்றிலும் ஒரு தகுதியற்ற பாவி. ஒரு ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்க, கிருபையினால் ரட்சித்திருக்கிறேன். ஆனால் அந்த பாவத்தன்மை என்னை அழித்து கொண்டிருக்கிறது, அழிக்க துடிக்கிறது ஆண்டவரே. இந்த பழைய மனுஷன் என்னை அழிக்க துடிக்கிறான். ஆமாண்டவரே, என்னை எப்படியாக அழித்து போடணும்னு அவன் துடித்து கொண்டிருக்கிறானே. ஆண்டவரே, ஆண்டவரே, என்னை அழித்து போட வேண்டும் என்று அவன் துடித்து கொண்டிருக்கிறான். வேண்டாம். ஸ்தோத்திரம் தாப்பனே. சத்தியம் என்னை விடுதலை காய்ச்சி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேவா, இது உடைய கிருபை, உடைய கிருபை. சத்தியம் ஒன்றே எனக்கு அந்த விசுவாசத்தை படிப்பித்துக் கொடுக்கிறதே. ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. விசுவாசத்தை படித்து கொடுக்கிற உபாத்தியாயனாக எனக்கு இருக்குது ஆண்டவரே. நியாயப்பிரமாணம் என்னை தீர்க்கு ஆண்டவரே. கர்த்தாவே, என்னை ஆண்டவரே குற்றவாளி கூண்டில நிறுத்துகிறது. உண்மைதான், உண்மைதான். நியாயப்பிரமாணம் என்னை குற்றவாளியின் கூண்டில நிறுத்துது. ஆனா சத்தியமோ என்னை விடுதலை ஆக்குகிறது. ஆண்டவரே, ஆண்டவரே, எவ்வளவு உண்மை தாப்பனே. முக்காடு நீக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் தேவா, தேவா. எவ்வளோ பெரிய சத்தியம், எவ்வளோ பெரிய மீட்பு, எவ்வளோ பெரிய நம்பிக்கை, எவ்வளோ பெரிய கிருபை ஆண்டவரே. தேவா, தேவா, நான் எப்பொழுதும் ஆண்டவரே கர்த்தாவே, நான் கொஞ்சம் என்னை குறித்து கொஞ்சம் உயர்வா எண்ணிட்டா அந்த பழைய மனுஷன் தான் மேலே வர்றான், மேலே வர்றான். கொஞ்சம் நான் என்னை பற்றி மேலா நினச்சிட்டேன்னா பழைய மனுஷன் மேலே எழும்பிட்டான். இந்த பெருமையை அகற்றி போடும், பெருமை அழித்து போடும் ஆண்டவரே. பெருமை ஒவ்வொரு நாளுமே அழிக்கப்பட வேண்டியவனாக இருக்கான். தேவா, தேவா, எனக்கு என்ன இருக்கு பெருமை பாராட்டு ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பழைய மனுஷன் இந்த பேயின் குணமான பிசாசனுடைய குணமான பெருமையை தலதூக்கி வச்சு ஆட பார்க்கறான். ஆண்டவரே, ஆண்டவரே, என்னை தாழ்த்தும் ஐயா, என்னை தாழ்த்து. நீர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். இதெல்லாம் கனமும் மகிமையும் உமக்குத்தான் ஆண்டவரே. ஒரு சின்ன அளவில் ஏதாவது ஒரு நன்மைன்னு ஒன்று இருந்தா, ஒரு ஆவிக்குரிய நன்மைன்னு ஒன்று இருந்தா ஆண்டவரே, அது உம்முடைய தாப்பனே. என்னுடைய இயற்கை மனிதனுக்குரியதே அல்ல. நான் ஆண்டவரே கொண்டு வந்ததெல்லாம் பாவன்ற தன்மை தான். ஆமா ஆண்டவரே, பாவத்தோடு நான் பிறந்தேன். என் தாயின் வயிற்றுல பாவத்தில் நான் கற்பம் தரித்தவன் ஆண்டவரே. பாவத்தினால் தான் கற்பம் தரித்தேன். The very beginning of mine is nothing but sin, sin, conceived in sin. பாவத்தில் தான் நான் கற்பம் தரித்தேன். கற்ப ஊற்று என்னை விட்டு நீங்காது ஆண்டவரே. கற்பத்தினுடைய அந்த ஜெனிசிஸ் எங்க போயிட முடியும்? ஆவியானவரே, ஆவியானவரே, நீர் ஒருவரே இந்த பொல்லாத பாவ மனுஷனை அடக்கி ஆள கற்றிருக்கிறீர். நீர் மட்டுமே முடியும் ஆண்டவரே. It's only God who could control this evil person inside. It is only God, God. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில how beautifully you handle that person. துர்க்குணத்தில் நான் உருவானேன். துர்க்குணம் உள்ளவன் ஆண்டவரே. துர்க்குணத்தில் தான் நான் உருவானேன். எவ்வளவு உண்மை ஆண்டவரே. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில வெரி டெப்த், அவன் ஆழமா போறான். He goes to the very depth of his soul. ஆண்டவரே, ஆண்டவரே,
தாவீது தன்னுடைய இருதயத்தின் ஆழத்துக்கு போறான். ஆமாண்டவரே, it goes to the very depth. என்ன ஒரு ஆண்டவரே சத்தியம் மனுஷன் எவ்வளோ ஒரு ஆண்டவரே விலங்குகளுக்குள்ள கொண்டு வருகிற தாப்பனே. தேவா தேவா, அதனாலதான் ஆண்டவரே தாவீது இப்படி ஆரம்பிக்கிறானா? ஆண்டவரே ஆண்டவரே, தாவீது இப்படியெல்லாம் ஆரம்பிக்கிறானா? உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும்னு தான் கேட்கிறான். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். அதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய ஜெபம். உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும் ஆண்டவரே. தேவா தேவா, உமது மிகுந்த இரக்கங்களின்படி. ஐயோ, கிருபை தகுதியில்லாத ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்படுகிறது கிருபைன்னு நான் பார்க்கிறேன். இரக்கங்கிறது தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு மனுஷனை தண்டியாமல் விடுகிறது இரக்கம். I'm worthy for punishment. தண்டனைக்கு தகுதியானவன் தான், தகுதியானவன், ஏற்றவன். ஆண்டவரே ஆண்டவரே, தண்டனைக்கு உரியவன் தான். ஆனா என்னுடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நீங்க என்ன தண்டிக்கல ஆண்டவரே. தேவா தேவா, என்னுடைய அக்கிரமங்களுக்காக என்ன தண்டிக்கல தாப்பனே. ஆண்டவரே, தாவீது இவ்வளவு அழகாக என் அக்கிரமம் நீங்க தேவா தேவா. Oh Lord my God, my iniquity, my transgressions. நான் ஒரு அக்கிரமக்காரன்றது எவ்வளவு உண்மாண்டவரே. ரட்சிக்கப்பட்ட ஒரு அக்கிரமக்காரன். அந்த அக்கிரமம் நீர் அடக்கி வச்சிருக்கீங்க. இல்லைன்னா ஆண்டவரே, அது அவிழ்த்து விடப்படுமானால், ஆண்டவரே அவிழ்த்து விடப்படுமானால் அது அராஜகம் கர்த்தாவே. என்னுடைய ஆத்மாவை அழித்து அதமாக்கி விட்டு போயிடும். தேவா தேவா, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். ஆண்டவரே, உம்முடைய இரக்கங்களின்படி எனக்கு இறங்கும். ஒண்ணுதான், அந்த ரெண்டு தான் நான் கேட்பேன். உடைய கிருபையின்படி எனக்கு இறங்கும், உடைய இரக்கத்தின்படி எனக்கு இறங்கும். ஏன்னா தண்டிக்க வேண்டிய அளவுல ஆண்டவரே தண்டிக்காமல் எனக்கு இறங்கும்படியாக கெஞ்சி நிற்கிறேன். தகுதி இல்லை எனக்கு ஆண்டவரே, தகுதி இல்லை எனக்கு, ஒன்றிலே தகுதி இல்லை தாப்பனே. ஆகவேதான் நான் கெஞ்சி வருகிறேன் ஆண்டவரே. ஆகவேதான் இதுக்காக நான் கெஞ்சி வருகிற தாப்பனே. தேவா தேவா, என் அக்கிரமமே என்னை சுத்திகரியும். Out it is Lord. ஆண்டவரே கர்த்தாவே, my transgressions. ஆண்டவரே, என்னுடைய ஒவ்வொரு பாவமும் முன்பாக உயிருள்ளதாகவே இருக்கிறது. இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்படலைன்னா it is alive. It is alive. ஆமாண்டவரே, கழுவப்படலைன்னா என்னை சில பாவங்கள் நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளுகிறது, சில பாவங்கள் பின்ன வருது. ஆண்டவரே ஆண்டவரே, நான் இதுவரைக்கும் செஞ்ச பாவம் எனக்கு இப்பவே முந்திக்கிட்டா நான் எங்க போவேன் ஆண்டவரே? இப்பவே அது நான் முந்திக் கொள்ளுமானால் நான் எங்க போவேன்? இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே அந்த பாவத்துக்குரிய தண்டனை ஒருவேளை எனக்கு நியமிச்சுட்டே இருந்தா ஆண்டவரே, நான் எங்க போவேன்? ஐயோ, சிலருடைய வாழ்க்கை அவன் செஞ்ச அக்கிரமத்துக்கு அனுபவிக்கிறான்னு சொல்றாங்களே, அவன் செஞ்ச அக்கிரமத்துக்கு அனுபவிக்கிறான்னு சொல்றாங்களே, அது எவ்வளவு உண்மை ஆண்டவரே? சில பாவங்கள் முந்திக் கொள்ளுகிறது ஆண்டவரே. ஆனாலும் கூட எனக்கு இறங்கும். எனக்கு எதுவுமே ஆண்டவரே, எந்த பாவமும் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்படணும். இயேசுவின் ரத்தத்தினால நான் கழுவப்பட, என்னுடைய பாவங்கள் நீங்க என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. முற்றிலும் என்னை சுத்திகரியும், முற்றிலும் என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே நீ முற்றிலுமாக என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. ஆனால் ஒரு துர்க்குணத்தில் உருவானவன் ஆண்டவரே, பாவத்தில் கற்பம் தரித்தவன் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை கழுவியறலும். நீர் கழுவும் பொழுது ஆண்டவரே, என்னை ஈசோப்பினால் சுத்திகரி, நான் சுத்தமாவேன். என்னை கழுவியறலும் ஆண்டவரே. அப்பொழுது நான் உறைந்த மழையில வெறுமை ஆண்டவரே. ஒரு பாவியை நீ இந்த அளவுக்கு நீங்க நேசித்து அவனை மன்னித்து அவனை கழுவுகிறது ஆண்டவரே. உறைந்த ஆண்டவரே, கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இட்ஸ் a complete Lord, completely remove all the sins and condemnations. எல்லா பாவங்களையும் அதாக்கினையும் ஆண்டவரே என்னை எடுத்து போடுறே தாப்பனே. உறைந்த மழையிலும் வெண்மையான தேவா, என்ன ஒரு ஸ்லாக்கியம் ஆண்டவரே.
ஆண்டவரே கர்த்தாவே, அடியேனுக்கு நீர் இறங்கும். பாவியாக எனக்கு இறங்கும் ஆண்டவரே. நான் ஒரு பாவத்தன்மையுள்ளவன் என்பதை நினைவு கொண்டு நான் எப்பொழுதும் வாழக்கூடியவனாகவே, உம்முடைய கிருபையை சார்ந்து வாழவனாகவே வாழ விரும்புகிறேன். அதுதான் எனக்கு தேவை ஆண்டவரே. அது எனக்கு தார அந்த வாழ்க்கை எனக்கு நீங்கள் தாங்க. நான் விரும்புகிறதுனா நான் ஒரு பாவி என்று உணர்ந்து நான் வாழவும், நான் ஒரு பாவியாக இருக்கிற நம்முடைய கிருபையை மாத்திரமே நான் சார்ந்து வாழவும் விரும்புகிறேன். அது மட்டுமே எனக்கு தேவை ஆண்டவரே. அது மட்டும்தான் எனக்கு தேவை ஆண்டவரே. வேற ஒன்றுமே இல்லை தாப்பனே. ஒரு லாசரை போல ஒரு பிச்சை தரித்திரனா இருந்து அப்படி வாழ்ந்துட்டா அது போதும். ஐஸ்வர்யவாண்டிய ஆண்டவரே கர்த்தாவே, ரத்தாம்பரம் உடுத்தி அவன் நரகத்துக்கு போறதை விட நான் லாசரை போல எச்சிலை பொறுக்கி சாப்பிட்டுட்டு ஆண்டவரே பரலோகத்துக்கு வந்து அது போதும், அது எனக்கு போதும். அது மேலான வாழ்க்கை, அது கீழான வாழ்க்கை இல்லை ஆண்டவரே. அந்த வாழ்க்கை ஒரு வெறுமையானது. வாட் ஏ பியூட்டிஃபுல் லைஃப். அவன் லார்ட் ஹி லிவ்ட் ரியலி. உண்மையாலுமே ஆண்டவருடைய ஒரு அருமையான கிருபை அனுபவித்த ஒரு மனுஷன் தானே சொல்றேன். பரலோகத்துக்கு அவன் போயிருக்கானா ஆண்டவரே, அவன் நிச்சயமா உடைய பிள்ளை தான். அவருடைய பாவங்கள் எல்லாம் நீர் கழுவி சுத்திகரித்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டீர் ஆண்டவரே. வேதத்துல முழுமையாக நான் அதை குறித்து இல்லைனாலும் நான் இந்த காரியங்கள்லாம் பார்க்கும் பொழுது அவன் ஒரு தேவனுடைய பிள்ளை. இஸ் a child of God. உண்மைதான் ஆண்டவரே, முறுமுறுக்கல. ஆமா ஆண்டவரே, புடக்காலிய பின் வாசல் புறமா கொற்ற அந்த எச்சிலை நாய்களோடு அவன் சாப்பிட்டான். நாய்கள் தான் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ். உலகத்தில் ஆண்டவரே, பொல்லாத மனிதர்களை நம்புவதை விட ஆண்டவரே மிருகங்களை நம்புவது எவ்வளவு மேல் தான். அது நன்றியா இருக்கு. மனுஷன் ஆண்டவரே கொடியவன் தான். ஐயோ, ஒரு சீர்கட்டு ஒரு ஆண்டவரே ஒரு மனுஷனுடைய நிலை தேவா, அந்த ஆதாம் ஏவாளுடைய அதே தன்மை தேவனுக்கு முன்பாகவே துணிகரமா ஆண்டவரே தேவனே குற்றம் சாட்டுறான். அவன் இவ்வளோ ஒரு கொடிய மனசு ஆண்டவரே. அவன் தேவனே அவன் குற்றம் சாட்டக்கூடிய அளவில் அவனுடைய இருதயத்தின் துணிகரத்தை பார்க்கும் பொழுது மிகுந்த ஆச்சரியமா இருக்கிறது தாப்பனே. ஐயோ, ஒரு மனுஷனுடைய நிலை எந்த அளவுக்கு கொடியது ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு நிலையில் அவனுடைய இருதயம் காணப்படுகிறது ஆண்டவரே. தகப்பனே, என்ன ஒரு அரகண்ட் ஃபெலோ. காயன் அவன் அப்படியே அதை பிரதிபலிக்கிறான். ஆதாமனுடைய பிரதிபலிப்பு தான் காயன்ல பார்க்க முடியாது. உண்மைதான் ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே, என்ன ஒரு பயங்கர ஆண்டவரே, என்ன துணிகரமா ஆண்டவர்கிட்ட அவன் பேசுறான். ஐயோ ஆண்டவரே, வாட் இஸ் த மோஸ்ட் விக்கெட் மேன். அவனுடைய தன்மை தான் இது எனக்கு. ஆதாம் ஆண்டவரே, அவன் பயங்கரமான ஒரு குற்றவாளி. அதைத்தான் நான் சுதந்திரத்துக் கொண்டிருக்கிறேன். ஆமாண்டவர் உண்மை விட்டு ஒழிச்சு கொள்றாங்க. என்ன துரிகரமா ஆண்டவரே. நீர் தேவரே தந்த ஸ்திரீயானவள் ஜீவ விருட்சத்தின் கனி எனக்கு கொடுத்தாள், நான் புசித்தேன். வாட் an arrogance. ஆண்டவரே மன்னியும். ஒரு சின்ன ஒரு இம்மி கூட அவன்கிட்ட ஒரு மனுஷன் இயற்கை மனிதன் the same fellow. ஒரு இம்மியும் கூட அவங்கள ஒரு வருத்தங்கிறத பார்க்கவே முடியாதுதான் உண்மை. ஒரு இம்மியும் கூட ஆண்டவரே அவன் என்னென்ன சொல்றது, அதுதான் நான் ஆண்டவரே, அதுதான் நானாக இருக்கேன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் தாப்பேன். அந்த ஆதாம நம்ம பார்க்கும் பொழுது ஆதாம நான் பார்க்கிறேன், ஆனா அது நானுங்கிறத நான் மறந்துட மாட்டேன், மறந்துடக்கூடாது. இல்லை ஆண்டவரே, அதுதான் நான் இன்னொரு ஆதாம் தான் ஆண்டவரே. இந்த உலகத்தில் எல்லாருக்குமே ஆதாம் டேவிட் இளங்கோவன் தான். நான் முதல்ல ஆதாம் தான். டேவிட் இளங்கோங்கிறது அடுத்தது ஆதாம் டேவிட் இளங்கோவன். நான் ஒரு ஆதாம் தான் ஆண்டவரே. ஒவ்வொரு மனுஷனையும் பார்க்கும்போது he is an Adam. How beautifully God created. இல்லை, எவ்வளவு அழகா ஆண்டவரே, இவ்வளவு ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு அவனை உண்டாக்குறதை பார்க்கும்பொழுது தேவனே, it's such a beautiful sweet fellowship. ஆனால் அதை விட்டு ஆண்டவரே எப்படி அவன் ஒரு மனுஷனை கிரகிக்கவே முடியல தாப்பனே. சொல்லப்போனா ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பாவமும் சேர்த்தா அதுதான் ஆதாமின் பாவம்னு கூட சொன்னா ஆச்சரியம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். It reflects in various ways.
பல விதங்களில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதான் நான் சொல்லுவேன், ஆதாம், நான் ஒரு ஆதாம் தான், நான் ஆதாம் தான், அதே ஆதாம் தான் நான். என்ன ஒரு துணிகரமா பேசுறானே. தேவரே நீர் கொடுத்த ஸ்திரீயானவள் எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன். ஒரு சின்ன இம்மியும் கூட ஆண்டவரே, அவனுக்கு அந்த வருத்தமே இல்லையே தகப்பனே. எவ்வளவு துணிகரமா ஆண்டவரே தன்னுடைய காரியங்களை நியாயப்படுத்துறான். ஆண்டவரே, ஐயோ மனுஷனுடைய இருதயம் பயங்கரமானது. எவ்வளவு துணிகரமா ஆண்டவரே தன்னை நியாயப்படுத்துறானே. ஆண்டவரே, ஆண்டவரே, நான் என்ன சொல்லக்கூடும்? நான் ஒரு ஆதாம் தான் ஆண்டவரே. ஆனா ஆண்டவரே, நான் முந்தின ஆதாம் இருக்கிறான் எனக்குள்ள. ஆனா பிந்தின ஆதாம் என்னை மீட்டுக் கொண்டாரே. ஆமா ஆண்டவரே, அந்த பிந்தின ஆதாம் எனக்கு ஆண்டவரே கர்த்தாவே கை கொடுத்திருக்காரு. ஆனா அந்த முந்தின ஆதாம் உள்ளதான் இருக்கான். அவனே தான் உள்ள இருக்கான். அவன் உள்ளதான் இருந்துட்டு இருக்கிறான். ஆமா ஆண்டவரே, உம்முடைய தடுக்கும் கிருபை, தடுத்தாட்கொள்ளும் கிருபை என்னை ஆண்டவரே செயல்படலைன்னா இட் வில் ஃபிளேர் அப். அது வெடி மாதிரி, எரிமலை மாதிரி வரும். வெடிங்கிறத விட எரிமலையை போல வரும் ஆண்டவரே. எரிமலையை ஒருத்தனும் ஆண்டவரே, எவ்வளோ சில மனிதர்களை பார்க்கும் பொழுது ஆண்டவரே, பேசுகிற பேச்சும் செயலும் சரியாக பார்க்கும்பொழுது உண்மையிலே ஆண்டவரே, இஸ் அன் ஆடம். எவ்ரி பர்சன் இஸ் அன் ஆடம். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனும் இன்னொரு ஆதாம் தான். ஆண்டவருடைய அந்த 2ஆம் ஆதாம் துணை வரலன்னா ஆண்டவரே அவனுடைய வாழ்க்கை சின்ன பின்னமாகுது. ஸோ டெரிபிள். ஆண்டவரே, நான் ஆதாம்ங்கிறத நான் மறந்து வேண்டாம். என்ன ஒரு துணிகரமா பதில் சொல்றான். தேவனையும் அந்த ஸ்திரீயும் குற்றம் சாட்டுகள். என்னுடைய தவறை ஒத்துக்கொள்ள ஒரு இம்மியும் கூட அவனுக்கு மனசுல இல்லை ஆண்டவரே. தேவா, ஒரு பாவியை நீ ரட்சிக்கிறதுங்கிறது ஆண்டவரே மிக ஒரு அசாதாரணமான காரியம். சேவிங் அவர் சோல் இஸ் சம்திங் எக்ஸ்ட்ராடினரி, சோ கிரேட். தேவா தேவா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களை துதிக்கிறேன். அதனால என் வாழ்க்கையில நான் மறக்க விரும்பல ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் நான் மறக்க விரும்பலையா. என்னை எப்பொழுதும் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. அந்த பழைய ஆதாம் உள்ளதான் இருக்கான், பழைய ஆதாம் உள்ளதான் உட்காந்துட்டு இருக்கான். ஆனா ஆண்டவரே ஒடுங்கி போய் உட்காந்துருக்கான், ஒடுங்கி போய் ஆண்டவரே உட்காந்துருக்கான். ஆனா எப்ப வேணாலும் அவன் எழுவான். தடுத்தாட்கொள்ளும் கிருபை ஆண்டவரே, என்னை எடுத்துறாதீங்க. அந்த தடுத்தாட்கொள்ளும் கிருபை, லார்ட் யுவர் ஹேண்ட், ரெஸ்ட்ரைனிங் ஹேண்ட், தடுக்கும் கரம் அங்கே இருக்கணும். ஆமா ஆண்டவரே, அந்த தடுக்கும் கரம் என்னில் காணப்படணும் ஆண்டவரே. இல்லைன்னா இட் வில் கம் அப் லார்ட். தடுக்கும் கிருபை வேணும். அதோடு கூட எனக்கு தாங்கும் கிருபையை தாங்க ஆண்டவரே. சஸ்டெய்னிங் கிரேஸ், ரெஸ்ட்ரைனிங் கிரேஸ், சஸ்டெய்னிங் கிரேஸ். ஆண்டவரே, நீ எவ்வளவாக என்னை ஆண்டவரே நான் தாங்குவேன், சுமப்பேன், தப்பிப்பேன் சொல்றீங்க ஆண்டவரே. இந்த ஏழை பாவியை தாங்குற ஆண்டவரே, என்னை நீங்க தாங்குறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை நீர் தாங்குவீரானால் அது எனக்கு போதும். If God sustains me, I'll be safe. நான் பாதுகாப்பாக தான் இருக்கிறேன். உண்மைதான், அந்த பழைய ஆதாமில் தான் இருக்கான். ஆனால் அவன் வெளியே வர முடியாது. He is bound. ஆண்டவரே, இந்த பிசாசு எப்படி தம்முடைய பரிசுத்தவான்களை சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு தடுத்தாட்கொள்ளுகிற அந்த காரியத்தை அவன் செய்ய முடியாதபடிக்கு இந்த நீர் வருமளவும் அவன் சங்கிலினால கட்டி வைத்திருக்கிறேன். உண்மைதான் தாப்பனே, என்னுடைய உள்ளத்துல கூட அவன் இருக்கிறான். பட் he is bound, கட்டப்பட்டிருக்கிறான். is bound, is inside, but is bound, கட்டப்பட்டிருக்கிறான். ஆனா he can come up பண்ணிட்டு, ஒருவேளை அவன் 1000 அந்த ஆண்டவரே பிசாசு பாதாளத்துல 1000 வருஷம் கட்டப்பட்டிருக்கிறவன் கிறிஸ்துவின் வருகையின் வேலையில கட்ட வீழ்த்துக்கப்படுவான். ஆனா என்னில் இருக்கிறவன் எப்ப வேணாலும் கட்ட வீழ்த்து வெளியே வந்துடுவான்.
அவனுக்கு நல்ல ஆகாரம் கொடுக்கும் பொழுது ஆண்டவரே, ஆமாம் ஆண்டவர், இன்னைக்கு எத்தனையோ ஆகாரம் லார்ட், செல்ஃபோன்லேருந்து எத்தனை அசுத்தங்களை they feed upon him லார்ட். அவனுக்கு நல்ல புஷ்டி ஆகாரம் கொடுக்குறாங்க ஆண்டவரே, புஷ்டி ஆகாரம் கொடுக்குறாங்க. நிர்வாண படத்தை பார்க்குறாங்க, என்டர்டெயின்மெண்ட். சினிமா பார்க்குறாங்க, என்டர்டெயின்மெண்ட் தான். அசுத்தமான எண்ணங்கள் உலகத்தில் உள்ளவில் அன்பு கூறாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவரே, பணம் 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 எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது ஆண்டவரே. அவங்க எப்படி அவனுக்கு நல்லா சோறு போட்டு வளர்த்துறாங்க ஆண்டவரே. இஸ் so strong in them, is very strong, very strong. ரட்சிக்கப்படாத மனுஷனுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, he is feeding, he is fed by sumptuous food. ஆண்டவரே, திரும்ப அவனுக்கு எப்பவுமே ஆகாரம் கிடைச்சிட்டே இருக்குது. ஏன்னா இவன் எப்பவுமே ஆண்டவரே ஒரு பொல்லாதவனாக தான் இருக்கிறான். எண்ணங்களினால, சிந்தனைகளினால, பாவத்தன்மையினால he is always wicked, wicked. ஆமாண்டவரே, ஒரு பொல்லாத மனுஷனா தான் தெரிஞ்சிட்டு இருக்கான் ஆண்டவரே. அது எவ்வளோ உண்மை தாப்புனே. ஒரு பொல்லாத மனுஷனா தான் அவன் இருக்கிறான் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு பொல்லாத மனுஷன் அவன் இருக்கிறது எவ்வளோ உண்மை ஆண்டவரே. தேவா தேவா, நீர் இறங்கும் ஆண்டவரே, நீர் இறங்கும் பத்தாவே, கிருபையின் ராஜாவே, நீர் இறக்கமுள்ள ஆண்டவரே, நீர் தயவு கூர்ந்தரலும் ஐயா. உம்முடைய ஒத்தாசையை தந்தரலும் ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தை தந்தரலும் தாப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவா, கிறிஸ்துவின் மூலமாக ஆண்டவரே கிருபையின் மேல் கிருபை பெற்று, ஆண்டவரே கிருபையின் மேல் கிருபை பெற்று, ஆண்டவரே கர்த்தாவே, எனக்கு தேவை கிருபை. கிருபை ஒன்றுதான் எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை. கிரேஸ் தகுதி இல்லை எனக்கு. ஐ எம் a condemned sinner but redeemed sinner. கோபாக்குன்னு என்னது எடுத்துட்டீங்க ஆண்டவரே. பாவம் மரணம் என்ற பிரமாணத்தை விடுதலையாக்க இருக்க தேவா, ஸ்தோத்திரம் ஆண்டவர், ஸ்தோத்திரம் தாப்பனே. இட் இஸ் ரியல், இட்ஸ் ரியல் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தேவா. இது உண்மை, இது உண்மை. எந்த விதமான மாற்று கருத்து இல்லை, எந்த விதமான மாற்று கருத்து இல்லை ஆண்டவரே, இது உண்மை. தேவா இறங்கும் ஆண்டவரே, இந்த ஏழை பாவிக்கு இறங்கி கிருபையாய் வழி நடத்தும் ஆண்டவர். தேவா, இந்த சபையை கண்ணோக்கிப்பார் ஆண்டவரே, இந்த சபையை கண்ணோக்கிப்பார் ஆண்டவரே. அந்த ஆதி திருச்சபையை போல நீர் ஒருவரை மாற்ற முடியும். ஆமாண்டவரே, அந்த ஆதி திருச்சபையை போல மாற்றப்படணும், மாற்றப்படணும் ஆண்டவரே. இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது சாத்தியக்கூற இல்லாத யாக்கோபு, ஈசாக்கு, ஆபிரகாம், எவ்வளோ ஆண்டவரே யாக்கோபின் வாழ்க்கையில் so much of confusions. ஆனால் ஆண்டவரே, எப்படி உம்முடைய நித்திய திட்டத்தை அழகாக ஆண்டவர், மனிதனுடைய பலவீனம் என்பது தேவனுடைய நித்திய திட்டத்தை எந்த விதத்திலும் பாதிக்க முடியாதுங்கிறத இந்த வாழ்க்கையில் பார்க்கிற பலவீனமான மனுஷர்கள் தான். தேவனுடைய நித்திய திட்டம் என்பது இந்த உலகத்தில் எந்த ஒரு மனுஷனாலும் மனுஷனுடைய பலவீனத்தினாலும் ஆண்டவரை அதை மட்டுப்படுத்தப்பட முடியாது. இஸ் எவர் அக்காம்ப்ளிஷிங், இட் இஸ் கோயிங் அஹெட் வித் ஃபுல் ஃபோர்ஸ். ஆண்டவரே, உம்முடைய நித்திய திட்டம் என்பது எவ்வளவு உன்னதமானது. What a powerful it is, Lord. நேற்றும் என்றும் என்று மாறாத என் தேவன் is going high with all force. Nothing in the world can destroy. தடுத்து ஆட்கொள்ளக்கூடிய கிருபை, அது தடுத்து ஆட்கொள்ளக்கூடியது எதுவுமே இல்லை. சால் கிரேஸ் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. என்ன ஒரு அருமையான காரியம் ஆண்டவரே. இந்த சபையை கண்ணோக்கி பார் ஆவியானவரே, ஆவியானவரே, நிறுவனவரே மாற்ற ஆண்டவரே. அந்த ஆதி திருச்சபையை போல மாற்றும் ஆண்டவரே, மாற்றம். ஐயோ ஆண்டவரே, உயிருள்ள பெயர் பெற்ற செத்தவனாயிருக்க சொன்னமானவரே, ஒரு சபையின் அழைக்கப்படுவதற்கு கூட இது தகுதி இல்லை தாப்பனே. சபையின் அழைக்கப்படுவதற்கு எந்த தகுதி இருக்குது? வாட் கேரக்டர் இஸ் தேர் லார்ட்? இல்லை தாப்பனே, வெட்கப்படுகிறேன். ஒரு ஊழியக்காரனா சபை குறித்து எண்ணி பார்க்கும் பொழுது நான் என்னை தாழ்த்துகிறேன், வெட்கப்படுகிறேன். எனக்கு ஞானம் இல்லை ஆண்டவரே. இந்த சபையை வழிநடத்தக்கூடிய ஞானம் எனக்கு இல்லை ஆண்டவரே. நான் எவ்வளோ ஒரு அறிவேன் நான். ஐயோ, அந்த ஆதாம்களையெல்லாம் ஆண்டவரை ஆட்சி செய்ய எனக்கு தெரியல. ஏவாளும் ஆதாமும் தான் ஆண்டவரே.
அது ஏவாள் எப்படி ஆண்டவர் அவள் துணிகரம், அவள் தான் காரணம். காரணன்றதை விட ஆதாம் தான் முழுமையான காரணம். கூட இருந்து அவன் எச்சரித்து இருக்கணும். உடந்தையா போயிட்டானே. ஆண்டவரே, இன்றைக்கு எத்தனை குடும்பங்களில் விதமான காரியங்கள். ஆண்டவரே, பாவத்துக்கு உடன்படிக்கை உடனோடு போற எத்தனை புருஷர் மனைவி மாற்றம். ஆண்டவரே, மாற்றம் பாவ வழிக்கு உறுதிப்படுத்தக்கூடிய அந்த அவருடைய கரத்தை ஆனா சத்தியத்தின் வழிக்கு பின்னிட்டு இழுக்கிறவர்களாக காணப்படுவார். ஆண்டவரே, எவ்வளோ ஒரு பயங்கரமான காரியம் ஆண்டவரே. ஓ டெரிபிள் இட் இஸ் லார்ட். வாட் எ டெரிபிள் திங் இட் இஸ் லார்ட். என்ன ஒரு பயங்கரம். தேவா நீர் மன்னியும். ஆண்டவரே, நீர் மன்னித்து வழிநடத்தும். கிருபையாறு தயவு கூர்ந்து ஆண்டவரே, நீர் மன்னித்தருள வேண்டும் என்று செபிக்கிறேன். அன்பின் தகப்பனே, இந்த ஆதி திருச்சபையை போல இதை நீர் மாற்றின ஆண்டவரே. இல்லைன்னா ஆண்டவரே, அது திருச்சபையாக இல்லை, சபையாக இல்லை ஆண்டவரே. தேவா இந்த ஊழியத்தை கட்ட எனக்கு தெரியாது. நானே ஒரு பாவத்தன்மையில மனுஷன். நீங்க சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே, இது உம்முடைய சபை. ஆண்டவரே, இது உம்முடைய சபை. நான் என் சபையை கட்டுவேன். பாதாளம் அதை மேற்கொள்வதில்லை, சாத்தான் மேற்கொள்ள முடியும். ஆண்டவரே, இது உம்முடைய சபை. நீங்க தான் இதை கட்டணும், நீங்க தான் அதை உருவாக்க முடியும். ஆண்டவரே, இது சபைன்னு சொல்றதுக்கு எந்த ஒரு சின்ன தகுதி கூட இருக்கான்னு நான் யோசிக்கிறேன் ஆண்டவரே. உண்மையாலுமே ஆண்டவரே, நான் யோசிக்கிறேன். அந்த ஆதி திருச்சபையை போல ஆண்டவரே நீர் மாற்றம். அப்போஸ்தலருடைய உபதேசத்துல உறுதியாய் தரித்திருந்தாங்க ஆண்டவரே. இந்த ஜனங்கள் ஆண்டவரே, அருமையான சகோதரருடைய வாழ்க்கையில பேசும். லார்ட், இந்த ஆதாம் ஏவாள்களை எல்லாம் நீர் தான் மாற்றணும் ஆண்டவரே. ஆதாம் ஏவாள்களை நீங்க தான் மாற்றணும். நான் ஒரு ஆதாம் தான் ஆண்டவரே. நீர் ஒருவரை மாற்ற முடியும். அந்த பழைய பயங்கர ஏவாள் எவ்வளோ ஆண்டவரே தேவனுக்கு முன்பாக துணிகரமாக சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. ஆண்டவரே உம்மால மட்டும் இந்த சபையில ஆண்டவரே அந்த ஜெபத்துல உறுதியாய் தெரித்திருந்தாள்னு பார்க்கிறோமே. ஆண்டவரே, அந்த ஆதி திருச்சபையினுடைய அம்சங்கள் இதுல வேணும் தாப்பனே, வேணும். உம்மாலே கூட ஆண்டவரே, என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ கேட்கிறீங்க ஆண்டவரே. என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று கேட்கிறீங்க. உம்மாலே கூடும் ஆண்டவர். அதான் எனக்கு பதில் சொல்ல முடியும். எந்தவித சாத்தியக்கூறு இல்லை. அந்த வேதத்தை அனுக்கிரமாய் பார்க்கும் பொழுது எப்படி தேவன் தம்முடைய திட்டத்தை எல்லாம் இந்த பலவீனமான மனுஷர்கள் மத்தியில செய்வாரு. நான் செய்துட்டு இருக்காரு. ஆண்டவரே, ஜெபத்துல உறுதியாய் ஜெபிக்கிற ஒரு சபையாய் மாற்றும். ஐக்கியம் ஆண்டவரே, உண்மையான ஒரு ஐக்கியம் வருது கிறிஸ்துவின் மூலமாக தானே கிடைக்க முடியும். அவருடைய பிள்ளைகளாக ஆண்டவரே, ஒரு குடும்பத்தின் பிள்ளைகளாக காணப்படுகிற அந்த ஆவியானுடைய உண்மையான ஒரு மாற்றம் இல்லாம ஆண்டவரே ஒருவரும் இல்ல சந்திக்கப்பட மாட்டாங்க. தேவா, நீர் இறங்கும் ஆண்டவரே. நீர் கிருபையாயிரும் ஆண்டவரே. நீ தயவாகிற தாப்பனே. ஆண்டவரே, நம்முடைய தாசையை தாங்க ஆண்டவரே. நம்முடைய கிருபையை தாங்க. உம்மால மட்டுமே விடுவிக்கப்பட முடியும். உம்மால மட்டுமே கூடும் ஆண்டவரே. உம்மால மட்டுமே கூடும். தேவா, நீர் கிருபையாயிரம், நீர் இரக்கமாயிரம், தயவு கூர்ந்தரலாம். நம்முடைய தாசையை தாரும் ஆண்டவரே. நம்முடைய தாசையை தந்தரலாம் தாப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தாப்பனே. தேவா, நீர் கிருபையாயிரம், ஆண்டவரே. நீர் இரக்கமாயிரும் ஐயா. ஆண்டவரே, அந்த அப்பம் பிற்கல ஆமாண்டவரே, இந்த சிலுவை அப்பொழுது இட் வாஸ் ஃப்ரெஷ் இன் தேர் மைண்ட்ஸ். இயேசு சிலுவையில் அறையப்பட்டு உயிரோடு இருந்த காலம் கொஞ்ச காலத்துக்கு முன்னால ஆண்டவரே, அவளுக்குள்ளாக அந்த அப்படி எவ்வளோ ஆண்டவரே அது மனசுல இருந்திருக்கும். அது சிலுவையை நினைவு கூற, இயேசுவை ரட்சகரை மீட்பை நினைவு கூற அந்த ராமோஜனத்தை ஆண்டவரே உறுதியாய் தரித்திருந்தோம். அதுல எவ்வளவு உறுதியா இருந்தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தாப்பனே. இந்த ஐக்கியம் எல்லாம் எவ்வளோ ஸ்ட்ராங் ஆண்டவர். தங்களுடைய எல்லாம் கொடுத்துட்டாங்க. பொதுவா வச்சு அனுபவிக்கக்கூடிய அளவில் அவங்களுடைய ஐக்கியம் என்பது நடைமுறையில் ஆண்டவரே நிரூபிக்கப்பட்ட ஒரு ஐக்கியமா இருந்தது தாப்பனே. விதமாக மாற்றுங்க
மாற்றுங்க ஆண்டவரே. அது மட்டுமல்ல, அந்த ஒருமனப்பட்டு என்று பார்க்கிறேன். ஒருமனப்பட்டு என்று பார்க்க ஆண்டவரே, ஆதி திருச்சபையுடைய அம்சங்களை எங்க கொண்டு வாங்க. செய்மால கூட ஆண்டவரே, கபடற்ற இருதயத்தோடும், கபடற்ற இருதயம், மகிழ்ச்சியோடு ஆண்டவரே, அந்த ஆதி திருச்சபையில கண்ட அந்த ஒரு காரியம் மகிழ்ச்சி. என்ன ஒரு மகிழ்ச்சி ஆண்டவரே! ரோமர்களால பயங்கர உபத்திரவங்கள், மரணம். ஆனா they were filled with joy, the joy of salvation. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர், அப்போஸ்தலர் எப்படியெல்லாம் வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எப்படி அந்த ஆதி திருச்சபையை கட்டி கொண்டு போறாருன்னு பார்க்கும் பொழுது மிகுந்த ஆச்சரியமா இருக்கிறது தாப்பனே. அவ்வளோ ஆச்சரியமா இருக்கிறது ஆண்டவரே. இந்த சபையை விதமாய் மாற்றுங்க ஆண்டவரே. நீங்க மாற்றித்தான் ஆகணும் தாப்பனே. தேவா நீங்க இதை மாற்றி ஆகணும் ஆண்டவரே. இதை மாற்றி போடுங்க தாப்பனே. அன்பின் ஆண்டவரே, நீங்க மாற்றி போடுங்க தேவா. இதை மாற்றி போடும். அன்பின் ஆண்டவரே, நீர் மாற்றி போட வேண்டும் என்று செபிக்கிறேன் தாப்பனே. ஆண்டவரே, நீர் தயவாக இருந்தரலாம். அன்பு கூர்ந்து வழி நடத்தும் ஆண்டவரே. நீர் இரக்கம் கூர்ந்து வழி நடத்தும் தாப்பனே. உம்முடைய ஒத்தாசையை தாரும், இரக்கத்தை தாரும், உம்முடைய தயவை தாரும் தேவா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபையின் தேவனே, எமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உம்மை இன்றையோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை துதிக்கு போற்றுகிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, எவ்வளோ நல்ல தேவன் ஆண்டவரே. ஆதி திருச்சபை இந்த ஐக்கியத்துக்காக ஜெபிக்கிறேன். இந்த ஐக்கியத்தின் சபைகள் ஒவ்வொன்றுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் மாற்றும் இந்த ஐக்கியத்தின் சபைகளை மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. போதர்களை எழுப்ப முடியாது ஜெபிக்கிறேன். போதர்களை எழுப்பும் ஒவ்வொரு சபையிலும் உயிர்மீழ்ச்சி தேவை. இந்த சபையில் உயிர்மீழ்ச்சி தேவை ஆண்டவரே. There should be a revival, Lord. There should be a revival ஆண்டவரே. உயிர்மீழ்ச்சி வேணும் தேவா. நீர் உயிர்மீழ்ச்சியை தாரும் ஆண்டவரே. உயிர்மீழ்ச்சியை தாரும் ஆண்டவரே. தேவா, நீர் உயிர்மீழ்ச்சியை தாரும். கிருபையின் தேவனே, உயிர்மீழ்ச்சியை நீங்க தர வேண்டும் என்று செபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திர தாப்பனே. ஆண்டவரே, நீர் உயிர்மீழ்ச்சியை தாங்க ஆண்டவரே. தேவா நீரே தாரும் உயிர்மீழ்ச்சியை தாரும் தேவா. நீர் உயிர்மீழ்ச்சியை அனுப்பும் ஆண்டவரே. கிருபையின் தேவனே, உயிர்மீழ்ச்சியை நீர் அனுப்பித்தார். மாலை மட்டுமே கூட ஆண்டவரே. Lord, there should be a revival. There should truly be a revival. Lord, dead souls, உலர்ந்து போன எலும்புகள் உயிரடைய கொடுமா. நீர் அறிவீர் ஆண்டவரே. நீ செய்ய வேண்டும் என்று செபிக்கிறேன். உலர்ந்து போன எலும்புகளை உயிரடைய செய்யும் ஆண்டவரே. செய்தரலும் தாப்பனே. தேவா உலர்ந்து போன எலும்புகள் உயிரடையணும். அந்த ஐக்கியத்தினுடைய ஒவ்வொரு சபையிலும் ஆண்டவரே, பெரிய ஒரு உயிர்மீழ்ச்சியை தாங்க உயிர்மீழ்ச்சியை தாங்க, எழுப்புதலை தாங்க ஆண்டவரே. தாரும் உயிர்மீழ்ச்சியை தாரும் ஆண்டவரே. எழுப்புதலை தாரும் தாப்பனே. ஆண்டவரே நீ செய்தரலும். There should be a revival, Lord. There should be a revival in the fellowship. இந்த ஐக்கியத்தில் ஒவ்வொரு சபையிலும் ஆண்டவரே உயிர்மீழ்ச்சியை தாரும் ஆண்டவரே. ஒவ்வொரு சபையிலும் தாப்பனே, நீர் உயிர்மீழ்ச்சியை தரணும் ஆண்டவரே. நீர் இரங்கும், கிருபையாயிரும் ஆண்டவரே. ஒரு சபையிலும் தாப்பனே, இந்த உயிர்மீழ்ச்சியை நீங்க தந்து வழிநடத்த வேண்டும் என்று செபிக்கிற ஆண்டவரே. தேவா, நீர் இரங்கும், விட்டுவிடாதிரும் ஆண்டவரே. விட்டுவிடாதிரும் தாப்பனே. உயிர்மீழ்ச்சியை தாரும். ஒரு போதனும் உயிர்ப்பிக்கப்படும் தேவா. மாலை கூடும் Lord my God. மாலை கூடும் ஒவ்வொரு போதனை எழுப்பும் ஆண்டவரே. உயிர்ப்பியும் விடுதலை தார் ஆண்டவரே. ஆவிக்குரிய பிரகாரமாக நாங்கள் சரியா இருந்தா மற்றதெல்லாம் தானே சரியா இருக்கும். We are right spiritually. Everything will be all right. எல்லாம் சரியா இருக்கும். ஆவியானவரே பேசும். ஆவியானவரே நீர் வல்லமையாய் கிரியை செய்ய வேண்டும் என்று செபிக்கிறேன். தேவா உயிர்ப்பியும் ஆண்டவரே. பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் அதை பிடித்துக்கொள்ள ஜெபிக்கிறல எழுப்பும் ஆண்டவரே.
ஆண்டவரே, ஜெபிக்கிற மக்களாக எழுப்போம். தாதி திருச்சபையின் விசுவாசிகள் ஆண்டவரே ஜெபத்துல உறுதியாய் தெரிந்திருந்தார்கள். ஆனா எனக்கு விசுவாசி ஜெபிக்கவே நேரம் இல்லைங்க. வேத வாசிக்க எனக்கு நேரம் இல்லை. ஆதி திருச்சபை மக்கள் ஜெபத்துல உறுதியாய் தெரிந்திருந்தார்கள். ஆண்டவரே, அந்த ஜெப ஆவி, அந்த சபையாக ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தினுடைய அந்த மனநிலைகள், ஸ்பிரிட் ஆஃப் பிரேயர் ஆண்டவரே எப்படி அது அசைந்தது என்று பார்க்கிறோம். ஜெபித்த பொழுது பூமி அசைந்தது என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, திருச்சபை இணைந்து ஜெபிக்கும் பொழுது எப்படி ஒரு ஆண்டவரே, ஜெபம் இல்லாதது பாவமாயிற்று. Lord, when you don't pray, we lose everything. We lose almost everything. ஜெபிக்காம ஆண்டவரே நாங்கள் எப்படி வாழ முடியும்? ஜெபிக்காம எப்படி நாங்கள் வெற்றியாய் வாழ முடியும்? வேத வசனங்கள் இல்லாமல் நாங்கள் எப்படி வாழ்றோம்? நித்திய ஜீவ வசனம் இடத்துல ஆண்டவரே, ஜெபிக்காத போதகனை மன்னியும் ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே. ஜெபிக்காத ஒவ்வொரு போதகனை மன்னியும், மன்னி தரலாம் தேவா, மன்னியும். ஜெபிக்கலன்னா லார்ட், ஒரு ஜெபிக்காத போதகன் தேவனுடைய வசனத்தை பற்றி கொண்டு வாழுகிறவன் ஜெபிக்காதவன். He is not fit for ministry. He is absolutely, Lord, not fit for ministry. ஊழியத்தில் அவன் ஆண்டவரே தகுதியற்றவன். அது மாதிரியான காரியங்கள் வேண்டாம் தாப்பனே. ஜெபிக்காத ஒரு ஆண்டவரே காரியம் வேண்டாம், வேண்டவே வேண்டாம் தாப்பனே. ஜெபமில்லாத ஒரு வாழ்க்கை, ஐயோ மன்னியும் ஆண்டவரே. திறப்பிலுக்கு தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் இருக்கிற ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணோம். தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் இருக்கிற ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணோம். தேவா தேவா, ஜெபாவியை ஊற்றும். Lord, that we should really long for the communion of the Lord. ஆண்டவரே, எழுவாக தேவனோடு கூட கொண்டிருக்கிற உறவில் ஆண்டவரே கர்த்தாவே வளரும்படியாக ஆண்டவரே எங்களுக்கு இரக்கம் பாராட்டும், எங்களுக்கு கிருபை பாராட்டும், எங்களுக்கு நீ தயவு பாராட்டும். ஆண்டவரே தேவா, உம்முடைய தாசை தாரும். உம்முடைய இரக்கத்தை தாரும், உம்முடைய தயவை தாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரமையா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவா, உங்களை துதிக்கிறேன் ஆண்டவரே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறேன் ஐயா. தேவா, உங்களுடைய அருமையான கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம், இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, நன்றியோடு உங்களை போற்றுகிறோம். தேவா, எங்களுக்கு வரதை செய்யும், உதவி செய்யும் ஆண்டவரே. எங்களுக்கு கிருபை தாரும், தயவு தாரும் ஆண்டவரே, எங்களுக்கு ஒத்தாசை தாரும் ஐயா. Lord, give us thy grace, Lord, give us thy grace and mercy. ஆண்டவரே, ஆண்டவர் இந்த கிருபையை தாரும், கிருபையை தாரும், இரக்கத்தை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே தேவா, தாரும் தாரும். ஆமா ஆண்டவரே. Lord, give us thy grace and mercy. Give us thy grace and mercy, Lord. ஆண்டவரே, இந்த கிருபையை தாரும், கிருபையை தாரும், இரக்கத்தை தாரும், தயவை தாரும் ஆண்டவரே. தேவா, உனக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. தேவா, உங்களை துதிக்கிறோம், உங்களை போற்றுகிறோம், உங்களை நான் வணங்குகிறோம் ஆண்டவரே. நல்ல தாப்பனே ஸ்தோத்திரம், கிருபையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நன்றியோடு உங்களை துதித்து ஸ்தோத்திரிக்கிறேன், நன்றியோடு உங்களை துதித்து போற்றுகிறேன். தேவா தேவா, நிற்கிருபையாயிரும் ஆண்டவரே கர்த்தாவே. ஒரு நாளும் நான் என்னுடைய பாவத்தன்மையுள்ள என்பதை மறந்து விட வேண்டாம். உடைய கிருபை ஒன்றுதான் ஆண்டவரே என்னை வழிநடத்த முடியும். ஆண்டவரே, செய்கையும் விருப்பத்தையும் உண்டாக்குறவராக இருக்கிறீரே, விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குற தேவனே, என்னில் ஆண்டவரே அந்த விருப்பத்தையும் செய்கையும் நீர் உண்டாக்கும் தாப்பனே. தேவா ஸ்தோத்திரம், அருமை தாப்பனே நமக்கு ஸ்தோத்திரம். தேவா, மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன் தாப்பனே. எவ்வளோ பெரிய கிருபை ஆண்டவரே, இலவசமா. ஐயோ ஆண்டவரே, எத்தனையோ மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்களே, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் எல்லாம் எண்ணி பார்க்கும் பொழுது தாப்பனே, ஆண்டவரே உம்முடைய இருதயத்தை எனக்கு தாரும். திரளான மக்களை கண்ட பொழுது மனது உருகி நீரே. தேவா தேவா,
அடியேனுக்கு அந்த மன உருக்கத்தை தார், மன உருக்கத்தை தார். நறுங்குண்ட இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. நறுங்குண்ட இருதயத்தை எனக்கு தார். தேவனுக்கு ஏற்கும் பலிகள். தேவா ஸ்தோத்திரம் ஐயா. கிருபையின் தேவனே எமக்கு ஸ்தோத்திரம். இரக்கங்களின் ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம். உங்களை நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவர், நன்றியோடு உங்களை ஸ்தோத்திரிக்கிறேன். What a great joy it is, Lord. ஓ லார்ட், நீர் கொடுத்திருக்கிற அந்த சந்தோஷத்துக்காக ஸ்தோத்திரம், சமாதானத்துக்காக ஸ்தோத்திரம், இளைப்பாறுதலுக்காக ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, எந்த ஒரு சூழ்நிலையிலும் உடைய சந்தோஷம் எடுக்கப்பட முடியாது. எந்த ஒரு சூழ்நிலையும் உடைய மகிழ்ச்சி ஆண்டவரே. அந்த ஆதி திருச்சபையில் மக்கள் அந்த மகிழ்ச்சி இருந்தாங்க. They were joyful people. Christians, they were joyful people. நாதி தெரிஞ்ச மகிழ்ச்சியோடு கபடற்ற இருதயத்தோடு ஆண்டவர், என்ன ஒரு அருமையான ஒரு மனப்பாட்டோடு உறுதியில் ஆண்டவரே, என்ன ஒரு அருமையான உறுதி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என்ன ஒரு அருமையான ஆண்டவரே கிருபை. ஸ்தோத்திரம். நீரே உதவி செய்யும், உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.